Just I want to say a few words about our Cardinal Reverend Dr. V.G. Selvaraj. He is the chairman of VGP organization, which is operating in South India, Chennai. And also he is the founder and leader of Sugajiva Ministries. தமிழிலே நான் சொல்லுகிறேன் மீண்டுமாக, சுகஜீவ ஊழியங்கள் என்ற ஊழியங்களை நிறுவி அவர்களுடைய கண்ணோக்கம் என்னவென்றால் 1000 சபைகளை கட்ட வேண்டும் என்று அவர் ஒரு வைராக்கியத்தோடு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்து அருமையான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். நான் இந்தியா எப்பொழுது போனாலும் அவருடைய சபையிலே பிரசங்கிக்கும்படியாக ஐயா ஒரு அனுமதி கொடுப்பார். இப்பொழுது 10 சபைகளுக்கு மேலாக ஐயா சபைகளை எழுப்பியிருக்கிறார். அவருடைய நோக்கங்கள், தொலைதூர நோக்கம் என்னவென்றால் 1000 சபைகளை நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ஒரு வைராக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது அருமையான ஐயா நம்முடைய மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். நாம் அனைவரும் கரங்களை தட்டி ஐயாவை நினைப்போம். Thank you. இது இல்லையா கையில் பிடிச்சிக்கிறது. தேங்க்யூ. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லா தேவதாசர்களே, தேவ ஊழியர்களே, சிறப்பு விருந்தினர்களே, என்னை மிகவும் அன்போடு சிட்னியில் உள்ள இந்த நல்ல திருச்சபைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை அழைத்த என் உயிருக்கு உயிரான சகோதரர் மாத்திரமல்ல, என்னுடைய ஆசானாகவும் விளங்கக்கூடிய அன்பு தேவதாசர் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஐயா அவர்களே, அருமை சகோதரி அவர்களே, உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய மகிமை உள்ள நாமத்தினால் இனிதான வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையிலே என் சார்பாகவும் என் அன்பு துணைவியார் திருமதி வக்சலாதேவி செல்வராஜ் அவர்கள் சார்பாகவும் சுகஜீவ ஊழியங்கள் சார்பாகவும் மிகுந்த உற்சாகமாய் நான் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கொஞ்சம் சவுண்ட் வைக்க முடியுங்களா? பிரைஸ் லார்ட். கொஞ்சம் சவுண்ட். ஓகே. ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சிட்னிக்கு வருவது எனக்கு இது முதல் முறை அல்ல. கடந்த 20 ஆண்டு காலத்திலே நான் 5வது முறையாக இங்கே வருகின்றேன். ஐயா அவருடைய அன்பின் நல்லுறவு எனக்கு கிடைத்த பிறகு அவர்கள் பல முறை என்னை அழைத்திருக்கின்றார்கள். இந்த முறைதான் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. 6 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய இந்த சபையிலே என்ன பேசுவது? ஏனென்றால் நான் ஒரு எல்கேஜி, அவர்களோ PhD. அவர்கள் வேதத்தை இருதயத்திலே
வைத்து ஒவ்வொரு வேத வார்த்தையும் இருதயத்திலே வைத்து அவர்கள் பேசக்கூடியவர்கள். ஒரு வசனத்தோடு வேதாகமத்தில் இன்னொரு வசனத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை மிக அழகாக நேர்த்தியாக ஆச்சரியப்படத்தக்க அளவிலே வேத புத்தகத்திலிருந்து அல்ல, இதயத்திலிருந்து அவர்கள் வார்த்தைகளை எடுத்து பேசக்கூடியவர்கள். ஐயா அவரிடம் நான் சொன்னேன், ஐயா நான் வருகிறேன், 10 நிமிடம் மாத்திரம் நான் பேசி அமர்ந்து விடுகிறேன், மைக்கை உங்களிடம் கொடுத்து விடுகிறேன். அவர் முன்பாக பேசுவது எனக்கு மிக அரிதான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு தரப்பட்ட நேரம் மிக மிக குறைவாக இருப்பதால் நான் நிறைய வார்த்தைகளை பேச முடியாமல் இருக்கின்றேன். மணி 7:29 ஆகின்றது. அவர்கள் 40 நிமிட நேரமே எனக்கு தந்திருக்கின்றார்கள். அதற்குள்ளாக எவ்வளவு வேகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ சேர்த்து நான் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலானது அவருடைய நாமம். அந்த நாமம் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக. அன்பிற்குரியவர்களே, நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த செய்தியின் தலைப்பு தேவனை தேடுவோம். அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. எரேமியா புத்தகத்திலே, தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் 29ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாராவது வாசிக்கிறீங்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இங்க ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, என்னை முழு இருதயத்தோடும் தேடினீர்களானால். முழு இருதயம் இல்லைங்க, கால் இருதயத்தோடு கூட நம்ம தேடுறதில்லை. சபைக்கு வரோம், ஆராதனையில் பங்கு பெறுகின்றோம், தேவ செய்திகளை கேட்கின்றோம், கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் நடத்துகின்றோம். ஆனால் நம் உள்ளத்திலே ஒரு கேள்வியை நாம் இருதயத்தை நோக்கி, நீ தேவனை தேடுகின்றாயா? உள்ளபடியே தேடுகின்றாயா? ஒரு நாளில் எவ்வளவு நேரம் அவரை தேடுகின்றாய் என்று கேட்கின்ற பொழுது, எவ்வளவு பேர்களால் நான் தேடுகிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன், முழு இருதயத்தோடு தேடுகின்றேன் என்று எவ்வளவு பேர்களால் சொல்ல முடியும் என்று இந்த நேரத்திலே நான் யோசித்து பார்க்கின்றேன். ஒன்று தெளிவாகின்றது, முழு இருதயத்தோடு தேடினால் கர்த்தரை கண்டுபிடிக்கலாம். முழு இருதயத்தோடு. அந்த முழு இருதயத்தோடு தேடுவது எப்படி என்பதுதான் கேள்வி. இங்கே வேதத்திலே இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் வாசிக்க கேட்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது, அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். அவரை கண்டடைவாய். எவ்வளவு தீர்க்கமா சொல்லுது பாருங்க இந்த வசனம். அவரை கண்டடைவாய். வேதத்திலே, ஜீவ புத்தகத்திலே, ஜீவ வார்த்தைகளில் சொல்லப்பட்டதெல்லாம்
மெய்யானவை, ஒரு வார்த்தை கூட பொய்யானவை அல்ல. எல்லாமே மெய்யான வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பாகிஸ்தான் தேசத்திலே பாத்திமா என்ற 18 வயது நிரம்பிய ஒரு மகள், அவளுக்கு பக்கவாத நோய் ஏற்பட்டு, முடக்குவாத நோய் ஏற்பட்டு, அவள் சரீரத்திலே கைகளும் இயங்கவில்லை, கால்களும் இயங்கவில்லை. அவள் நடமாட முடியாத ஒரு வாலிப பெண்ணாக இருந்தாள். அவளுடைய தகப்பனார் எத்தனையோ லட்சம் செலவு செய்து பார்த்தார், அவளை குணமாக்க முடியவில்லை, அவளை நடக்க வைக்க முடியவில்லை, அவளுடைய கைகளை இயங்க வைக்க முடியவில்லை. ஒரு இடத்திலே உட்கார வைத்தால் அவ்வளவுதான், அங்கே தான் இருக்க முடியும். திடீரென அவளுடைய தந்தை மரித்து போய்விட்டார். அவளுக்கு ஆதரவு என்று யாருமே கிடையாது. 4 சகோதரர்கள் உண்டு அவளுக்கு. ஆனால் அவர்களில் ஒருவர் கூட அவள் மீது அன்பு காட்ட அவர்களால் முன் வர முடியவில்லை, அவளுக்கு ஆதரவாக இருக்க முடியவில்லை. இவள் எதற்கு, இவள் வாழ்வதை விட இவள் சாவது மேல் என்று அவளை சபித்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய பாரமாக அவளை கருதினார்கள். அப்பொழுது அவளுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு விரக்தி ஏற்பட்டு விட்டது. ஏன் தான் வாழ வேண்டும் என்று எண்ண ஆரம்பித்தாள். ஆனால் திடீரென நான் சாக வேண்டும் தான், அதற்கு முன்பாக ஒரே ஒரு கடைசி முயற்சி, கடவுளை தேட வேண்டும், என்னை படைத்தவரை நான் காண வேண்டும். அதற்கு ஒரு நாள் குறித்தாள். அந்த நாளுக்குள்ளாக அவரை நான் காண்பேன் என்றால் நான் அப்பொழுது உயிர் வாழ்வேன், அல்லாவிட்டால் மடிந்து போவேன் என்று சொல்லி ஒரு 30 தூக்க மாத்திரைகளை அவள் கையில் வைத்துக் கொண்டிருந்தாள். கடவுளே, உம்மை நான் காண வேண்டும், இதோ நான் தேடுகிறேன் உம்மை, சில நாட்களாக உம்மை நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். நீர் என் எதிரே வந்தால் நான் வாழ்வேன், அப்படி நீ வராவிட்டால் நான் மடிவேன் என்று சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தாள். அந்த நாளுக்கு முன் இரவு திடீரென அவள் இருந்த அறையிலே பிரகாசம், மிகப்பெரிய பிரகாசம். மகளே, நீ தேடிய அந்த கடவுள் நான் தான், என் பெயர் இயேசு என்ற குரலை கேட்டாள். எங்கே உன் உருவத்தை காணவில்லையே என்ற பொழுது, நீ பார்க்கின்றாயே உன் அறையிலே இந்த பிரகாசம், அந்த பிரகாசம்தான் என்னுடைய உருவம், அதுதான் என்னுடைய வடிவம், நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவளோடு இயேசு பேசினார். நீர் தேவன் என்பது உண்மையானால் இப்பொழுது நீர் என்னை குணமாக்க வேண்டும், நான் நிற்க வேண்டும், என் கை கால்களை நான் இயக்க வேண்டும், அப்படி என்றால் நான் நம்புகிறேன் என்றாள். எழுந்திரு என்றார் கர்த்தர். தன்னால் எப்படி எழுந்திருக்க முடியும் என்று எண்ணியவளாய் அப்படியே முயன்றாள்.
அழகாக எழுந்தாள். தன் கைகளை ஆட்ட பார்த்தால் கைகள் எல்லாம் ஆடின, அசைந்தன. அவளுக்கு நம்பவே முடியவில்லை, தன்னையே அவளால் நம்ப முடியவில்லை. எழுந்தாள், நடந்தாள், ஆடினாள், பாடினாள். என் தேவனை கண்டேன், கடவுளை கண்டேன் என்று அவள் அழகாக ஆடி பாடி துதித்தாள். பாருங்கள், எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. எப்படி கர்த்தரை கண்டுபிடித்தாள்? அவள் முழு இருதயத்தோடு தேடினாள், முழு பலத்தோடு தேடினாள், முழு ஆத்துமாவோடு தேடினாள், முழு மனதோடு தேடினாள், கண்டுபிடித்தாள். அதன் பிறகு அவள் மிகப்பெரிய ஊழியக்காரியாக மாறிவிட்டாள். அவளுடைய சகோதரர்கள், இஸ்லாமிய மதத்தில் இருந்தவள் நீ இப்படியா செய்கின்றாய், உன்னை என்ன செய்கின்றோம் பார் என்று சொல்லி 4 சகோதரர்களும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவள் எதிரே வந்து அவளை சுட்டார்கள். 4 பேர்களும் சூழ நின்று சுட்டார்கள். ஆனால் ஒரு குண்டு கூட அவள் மீது பாயவில்லை, ஒரு குண்டு கூட பாயவில்லை. 4 துப்பாக்கிகளால் சுட்டும் ஒரு குண்டு கூட அவள் மீது பாயாமல் எல்லா குண்டுகளும் தரையிலே விழுந்தன. அவர்கள் பயந்து ஓடினார்கள். இதற்கு மேலும் தான் பாகிஸ்தானில் இருந்தால் தன் உயிருக்கு ஆபத்து நிச்சயமாக நேரிட்டு விடும் என்று சொல்லி அவள் தப்பித்து இங்கிலாந்து தேசம் சென்றாள். இன்றும் அவள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றாள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினால் நிச்சயமாக கண்டுபிடிப்பீர்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கின்றது. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சாட்சிகள் உண்டு, அதில் இது ஒரு சாட்சி. அன்பிற்குரியவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அங்கே நீதிமொழிகளிலே 8ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? எடுத்து வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடினால் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைவார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடினால் அவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த நாட்டில் வாழ்க்கை முறையை குறித்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டு. நம்ம ஊரில் கொஞ்சம் பேர் காலையில் எழுந்திருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் எழுந்திருக்கிறதில்ல. அதுவும் இளம் தலைமுறையினர், அவங்களுக்கு காலையில் 9 மணி தான் 4 மணி மாதி. 9 மணி ஆன பிறகு தான் அவங்களுக்கு விழிப்பே வரும். அப்படிதான் இன்றைய வாழ்க்கை முறை நடந்து கொண்டிருக்கின்றது. இரவில் கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் தொலைக்காட்சி, முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு பார்த்து கொண்டே இருப்பார்கள், சேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. நிச்சயமாக காலையில் 9 மணிக்கு மேலே தான் விழிப்பு வரும். எப்பொழுதுமே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி, இந்த மாதம்தான் 24ஆம் தேதி முழுக்கு ஞானசாரம் எடுத்து முழு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக மாறினேன். அதன் பிறகு கர்த்தரே என்னை இந்நாள் வரையிலும் போதித்து நடத்தி வருகின்றார்.
இந்நாள் வரையிலும் நான் எங்கு சென்றாலும் என் அன்பு துணைவியாரோடு தான் செல்வேன். உலகம் முழுவதும் 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்நாள் வரையிலும், அதற்கு முன் வரை வியாபாரத்திற்காக தொழிலுக்காக உலகம் சுற்றி வந்தேன். 2001ஆம் ஆண்டிலிருந்து சுவிசேஷ நற்செய்தி பிரசங்கம் செய்வதற்காக மாத்திரமே உலகம் முழுவதும் சென்று வருகின்றேன். தனியாக இல்லை, என் துணைவியாரோடு. ஏன் தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவதற்கு அவர்கள்தான் செபித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் அனுதினமும் முழங்கால் படியிட்டு செபித்து கொண்டிருந்தார்கள். அந்த 7 ஆண்டு கால செபம், அதற்கு கிடைத்த பலன்தான் இந்த ஆத்மா கர்த்தருக்கு. நான் முழு மனதோடு என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். இயேசுவே, உம்மை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று 1994ஆம் ஆண்டு கென்யா தேசத்தில் வைத்து என்னை ஒப்பு கொடுத்தேன். அதன் பிறகு எப்பொழுதும் வேதமும் கையுமாகத்தான் நான் இருந்து வருகின்றேன். 96, 97, 98 3 ஆண்டுகள் நான் சவுதி அரேபியா தொழில் நிமித்தம் சென்றிருந்தேன். அந்த 3 ஆண்டுகளும் ஒவ்வொரு முறையும் முழு வேதாகமத்தையும் படித்தேன். ஆனால் ஒன்றுமே புரியவில்லை. ஏதோ கதை புத்தகம் படிப்பது போல்தான் இருந்தது. ஏற்ற காலம் வந்தது. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு வேதாகம பேராசிரியர் என்னுடைய வேதத்தை படிக்க வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும், கர்த்தரை தேடும் என்னுடைய அந்த ஆவலை எல்லாம் அவர் அறிந்த காரணத்தினால் வீட்டிற்கே 3 ஆண்டு காலம் வந்து வேதத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது என்பதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். படிப்படியாக நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர ஆரம்பித்தேன். ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை, எல்லாம் தானாக நடந்தது. நானாக முயற்சி செய்து எதையும் செய்யவில்லை. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர் என்னை படிப்படியாக ஊழியக்காரனாக ஆக்கி, அதன் பிறகு அன்பிற்குரியவர்களே, சபைகளை ஆரம்பிக்க வைத்து சுகஜீவ ஊழியங்கள் என்ற பெயரையும் அவரே தந்து இன்று 10 சுகஜீவ திருச்சபைகளோடு எங்களுடைய சபைகள் மிகவும் அழகாக நடைபெற்று வருகின்றன. ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் வேதத்தில் தேறினவன் அல்ல. ஐயாவை போலெல்லாம் என்னால் ஜெபிக்க முடிவதில்லை. ஆனால் ஒன்றை உணர்கின்றேன், எப்பொழுதும் நான் கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பதால் அன்பிற்குரியவர்களே, அவருடைய பிரசன்னம் என்னோடு இருப்பதை நான் உணர்கின்றேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எப்பொழுதும் ஆஸ்திரேலியா வருவது எனக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. இந்த முறை சுலபமாகவே இல்லை. அதாவது ஆஸ்திரேலியா அரசாங்கம் 70 வயசுக்கு மேலே ஆயிட்டா அவ்வளோ சுலபமாக இங்கே வர விடுறதில்ல. நிறைய கண்டிஷன் போடுறாங்க. எனக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. ஆனாலும் கர்த்தரிடத்திலே நான் செபித்தது என்ன தெரியுமா? உமக்கு சித்தமானால் என்னை ஆஸ்திரேலியா அழைத்து செல்லும். நான் அங்கே செல்வது உமக்கு சித்தமில்லை என்றால்
நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் எங்கிருந்தாலும் உம்முடைய ஊழியர்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். உம்முடைய சித்தம் என் பாக்கியம் என்று தான் ஜெபித்தேன். மறுநாள் பார்த்தால் எனக்கும் என் துணைவியாருக்கும் இங்கே வருவதற்குரிய விசா கிடைத்து விட்டது. சந்தோஷமாக வந்திருக்கின்றோம். முதல் ஊழியத்தை உங்கள் முன்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பது நினைத்து பார்த்தால் என்னாலே நம்ப முடியவில்லை. ஹல்லேலூயா, நம்பவே முடியல. நான் இங்கே நிற்க முடியுன்றத எல்லாம் அவர் செய்த அற்புதம். உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானதெல்லாம் அன்பிற்குரியவர்களே கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாங்க, வேதத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நான் சொன்னேன், அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று. ஒவ்வொரு நாளும் 2:30 மணி அளவிலே நானும் என் துணைவியாரும் எழுந்து விடுவோம். 4:30 மணி வரையிலே செபிப்போம், வேத வசனங்களை தியானம் செய்வோம். அதன் பிறகு கொஞ்சம் தூங்கிட்டு 6 மணிக்கு எழுந்துருவோம். ஒவ்வொரு நாளும் இந்த 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரையில் விழித்திருந்து கர்த்தரை தேடுவது எனக்கு ஒரு இன்பமான அனுபவம். ஒவ்வொரு நாளும் இன்பமான அனுபவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியத்திற்குரியவர்களே, நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக ஆவியானவர் அங்கே சொல்லி இருக்கின்றார். பாருங்கள், வாசிங்கம்மா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம நினைக்கலாங்க, நம்ம சொந்த முயற்சியில தான் எல்லாமே நடக்குதுன்னு. நான் சொல்லுவேன், சொந்த முயற்சியில் அல்ல, கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் நம் மீது இரக்கம் பாராட்டி, இவன் நம்மை தேடுகின்றான், இவள் நம்மை தேடுகின்றான், என்னை நினைக்கின்றார்கள் இவர்கள் என்று கர்த்தருக்கு தெரிந்துவிட்டால் நம்முடைய ஜீவியத்திலே எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக அவர் நடத்தி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆனால் ஒன்று, அவரை எப்போ தேடணுமோ அப்போ தேடணும். எப்போங்க கர்த்தரை தேடணும்? அவரை தேடுவதற்குரிய சமயம் எது? அதிகாலைன்னு சொல்லிட்டோம். இதுதான் அவரை தேடுவதற்குரிய சரியான நேரம். நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும். இந்த பிரசங்க பீடத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த ஒவ்வொருவரும் அதை உங்களிடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று. அதற்குரிய எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டன. நீ வர வேண்டிய அடையாளம் ரொம்ப அதிகமாக இல்லை. ஆகையினால இதுவரை தேடாதவர்கள், இதுவரை கர்த்தரை தேடாதவர்கள் இனியும் தாமதிக்க கூடாது, இனியும் தாமதிக்க கூடாது. இப்பொழுதே அவரை தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் கண்களுக்கு நிச்சயமாக தென்படுவார். நான் என்று முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேனோ அதிலிருந்து இந்நாள் வரையிலும் நான் தாகத்தோடு ஏக்கத்தோடு கர்த்தரை தேடுகின்ற பொழுதெல்லாம் அவர் தம்முடைய பிரசன்னத்தை நான் இருக்கும் அறையிலே கொண்டு வந்து, நான் உன்னோடு இருக்கிறேன்,
என்பதை எனக்கு தெளிவுபடுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் தேடுறதாங்க என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். நான் அவரை தேடுகிறேன் என்பது அவர் அறிகின்ற பொழுதெல்லாம் அவர் காணாதவர் போல், நான் கூப்பிடுவதை கேட்காதவர் போல் அவர் இருந்ததே கிடையாது. நான் இருக்கும் அறையை தம்முடைய பிரசன்னத்தினால் அவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அன்பானவர்களே, தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேடுங்கள் கண்டடைவீர்கள். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேடுங்கள் கண்டடைவீர்கள். 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆமென், தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவள் கண்டடைகிறாள். ஹல்லேலூயா. இது நிச்சயமான ஒன்று, நிச்சயம் அல்லாதது அல்ல, நிச்சயமான ஒன்று. வேதம் இவ்வளவு நேரம் சில வசனங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதில் எல்லா வசனங்களுமே அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். பாருங்க, வேதத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. நீ நினைக்கலாம், என்ன சபைக்கு வரோம், ஆராதனையில் கலந்துக்கிறோம், அப்போ அவரை தேடத்தானே செய்கிறோம். இல்லை, ஒரு முறை அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டாராம், நம்முடைய மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றார்கள்? அதுக்கு பீர்பால் சொன்ன வார்த்தை, குருடர்களாக இருக்கின்றார்கள். கோவம் வந்துட்டான் அக்பருக்கு. எப்படியா சொல்ற? அக்பரே, மாறுவேடத்தில் என்னோடு வாருங்கள், நகர்வலம் வாருங்கள் என்று சொல்லி 2 பேரும் போனாங்களாம். அப்போ அங்க ஒரு இடத்துல பீர்பால் ஒரு கடையை போட்டு உட்காந்துருந்தாராம். பீர்பால் என்ன பண்றாரு, ரொம்ப சீப்பா தர இந்த பொருள், வாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தபோது சிலர் வந்தாங்க. பீர்பால் என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்சு அவர் கடை போட்டிருக்காரு, தரையில் ஜமுகாலை வச்சு அதுக்கு மேலே சில பொருட்களை வச்சு வித்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில இடங்களுக்கு போனாங்க. எங்கே போனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போது அக்பர்கிட்ட சொன்னாரா, நான் செஞ்சது இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஒரு இடத்துல பாடுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து நான் எழுதுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எழுதுறத பார்க்க தானே செய்கிறாங்க. பார்த்துக்கிட்டே நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? குருடர்கள் தானே, குருடர்கள் தானே அப்படின்னு உடனே அக்பர் ஒத்துக்கிட்டாராம். கரெக்டுப்பா நீ சொல்கிறது, கண்ணிருந்தும் குருடர்கள். அப்படி தான் எவ்வளோ பேர் இருக்காங்க. சில நேரங்களில் நம்மளுடைய நினைவுகள் வேறு எங்கேயோ இருந்தால் நமக்கு தெரிஞ்சவங்க எதில் வந்து உட்காந்துருப்பாங்க, நிற்பாங்க. அவங்க நிற்கிறதும் தெரியாது, அவங்க உட்காந்துருக்கிறதும் தெரியாது, அவங்க பேசுகிறதும் கேட்காது. அதனால் சபைக்கு வருவதனால் மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுகின்றோம் என்பதல்ல. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் எல்லாம் அவர் மீது இருக்கின்ற பொழுதுதான் நாம் அவரை தேடுகின்றோம் என்பது உண்மையிலும் உண்மையாகும். அவரை தேடினால் என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் என்ன சொல்லுதுங்க? 34ஆம் சங்கீதம் 34 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தை! ஆவியானவர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை, உங்களோடு பேசி கொண்டிருப்பது ஆவியானவர் தான். இங்கே நிற்பது மாத்திரமே அடியவன், பேசுவது நான் அல்ல. என் உதடுகள் வழியாக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. தேடினால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாங்கள் 1995 வருஷம் நான் தனியாக ஆமாம், நான் குடும்பத்தோடு வந்தேன். நான், என் துணைவியார், சாட்சி அவங்க தான். நான், என் துணைவியார், என்னுடைய 3 பிள்ளைகள். காட்ரேஜ் கம்பெனியில் இந்தியா தேசத்திலேயே அதிகமாக ரெஃப்ரிஜிரேட்டர் விற்றவங்களெல்லாம் ஒரு ஃப்ரீ ட்ரிப் கொடுத்தாங்க 95 வருஷத்தில். அதில் பிஜேபி கம்பெனி ரொம்ப அதிகமாக ரெஃப்ரிஜிரேட்டர் விற்றது. அதுக்கு அவங்க 4 டிக்கெட் எங்களுக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயா. அப்போது ஆஸ்திரேலியாவை அதற்கு முன் பார்த்ததில்லை நான். ஆகையால் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். இங்கே வந்தோம், கோல்ட் கோஸ்டுக்கு போனோம். அப்புறமா நாங்கள் சிட்னிக்கு வந்தோம், கோல்ட் கோஸ்டுக்கு போனோம். அப்புறம் மெல்போர்ன் போனோம். எல்லாம் ஒரு 12 நாட்கள் அந்த பயணம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்போது மெல்போர்ன் போன பொழுது, மெல்போர்ன் சென்ற பொழுது என்ன நடந்தது என்றால், நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தோம். அங்கிருந்து ஒரு 300 அடி தூரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட், நாங்கள் சாப்பிட போனோம். 120 டீலர்களையும் கூட்டிகிட்டு போனாங்க குடும்பத்தோடு. அங்கே போய் நல்லா சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எங்கள் ஹோட்டலுக்கு வரும்போது பார்த்தா என் மனைவியினுடைய காதில் ஒரு தோடு காணும், ஒரு கம்மலை காணும். ஒரு கம்மல் தான் இருக்கும், இன்னொரு கம்மலை காணும். அப்போது ரொம்ப அதிர்ச்சியாக ஆகிவிட்டது. மற்ற டீலரு அவங்க குடும்பங்கள்லாம் அங்கே இருந்தாங்க. என்னன்னாங்க, தோடு காணும். எங்கே தொலைச்சிங்க? சாப்பிட போனாங்க, போகும்போது இருந்ததுங்க தோடு, வரும்போது தாங்க காணும். ரொம்ப கவலையாக போச்சு. இப்படி ஒரு தோட்டை போட்டுக்கிட்டு இருக்குது, 2 தோடு இல்லைன்னா காது மொட்டையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டோம். உடனே நாங்கள் இருந்த ஹோட்டலில் இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 3-4 வாட்டி நடந்தோம், பார்த்தோம். எங்கேயுமே காணும், எங்கேயும் காணும். எப்படி இருக்குங்க? இப்படியே குனிஞ்சு 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 பார்க்குறோம், எங்கேயுமே இல்லை. சரின்னு வந்துட்டு அவ்வளோதான், ரைட், ஊருக்கு போய் வேறு கம்மல் வாங்க வேண்டியதான். அதுக்கடையில் ஏதாவது டெம்பரரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்போது பூனாவிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தது. அந்த டீலர், அவருடைய மனைவி 2 பேரும் வந்திருந்தாங்க. இப்போ அந்த அம்மா கேட்டாங்க, என்னையாச்சு? அம்மா, சாப்பிட போன இடத்துல எங்கே தொலைஞ்சேன்னு தெரியல, அந்த ஹோட்டலெல்லாம் தலைகீழாக கவுத்து போட்டு தேடிட்டோம், காணும். வர வழியெல்லாம் தேடினோம், காணும். என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி, சரிங்கம்மா என்ன பண்ண, தேடி தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டோம். இரவு 2 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வருது, உங்கள் மனைவியினுடைய தோடு கண்டுபிடித்து விட்டோம், கிடைத்து விட்டது, காலையில் 6 மணிக்கு வந்து வாங்கிடுங்கன்னு. ஒன்றுமே புரியல. காலைல 6 மணிக்கு கீழே போனால் அவங்க சொன்னாங்க, இப்படி பூனாவிலிருந்து வந்த அந்த டீலர், அவருடைய மனைவி, அவங்க வந்து இரவு 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு 100 வாட்டி அங்கேயும் இங்கேயும் போய் தேடிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேடி தேடி தேடி
ஒரு வைராக்கியத்தோடு தேடி இருக்காங்க. எப்படியாவது இந்த தோட்டை கண்டுபிடிக்கணுன்ற வைராக்கியத்தோடு தேடி இருக்காங்க. கஷ்டப்பட்டு தேடி இருக்காங்க. கடைசியில் அந்த கம்மல் கிடைத்து விட்டது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை நாங்கள் பாராட்டினோம். நாங்கள் தேடினது 3 வாட்டி தான். அவர்கள் தேடியது எத்தனை வாட்டி தேடினாங்களோ பாவம். எங்க 10, 11, 12, 1, 2, 5 மணி நேரம். நாங்கள் தேடியது மொத்தமே 3 வாட்டி. அவங்க தேடியது 5 மணி நேரம். முழு மனதோடு நீங்கள் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவரை நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவீர்கள். நம்முடைய ஜீவியத்தினுடைய நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பதா? இந்த உலகம் பணத்தை தேடிதான் பணத்தை தான் தேடுகின்றது, வசதிகளை தான் தேடுகின்றது. எவ்வளவு பேர்கள் சுகத்தை தேடுகின்றார்கள், எவ்வளவு பேர்கள் சொகுசு வாழ்க்கையை தேடுகின்றார்கள். ஆனால் எதை தேட வேண்டும்? யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வேதத்தில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அதில் 29 முதல் 32 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? ஒவ்வொன்றாக வாசித்து பார்ப்போமா? குறித்த நேரத்திலே நான் முடித்து விடுகின்றேன். யாருக்கும் கொஞ்சம் கூட ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி திரிகின்றார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கின்றார். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை இது. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கின்றார். இருக்கட்டும்மா. அதாவது பாருங்க, உலகம் அப்படித்தானே. பணம், எவ்வளவு பணம் தெரியாது, எவ்வளவு பணம் தெரியாது. 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1 லட்சம் வேணும்னு விரும்புகிறோம். 1 லட்சம் சம்பாதிச்சா 10 லட்சம், 10 லட்சம் சம்பாதிச்சா 1 கோடி, 1 கோடி சம்பாதிச்சா 10 கோடி, 10 கோடி சம்பாதிச்சா 100 கோடி. மனிதனுடைய ஆசை தீர்வதே இல்லை, தீர்வதே இல்லை. சம்பாதிக்க சம்பாதிக்க இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அதற்காக மனிதன் என்னவெல்லாம் செய்கின்றான்? திருடுகின்றான், கொள்ளையடிக்கின்றான், லஞ்ச ஊழலில் அமிழ்ந்து கிடக்கின்றான், மோசடிகளை செய்கின்றான். இப்ப பாருங்க, துணிஞ்சு மோசடி செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் மோசடிகள், லஞ்ச லாபண்டிகள் எங்க பார்த்தாலும். ஏனென்றால் போதவில்லை. அவன் சேர்த்து வச்சிருப்பான், 1000 கோடி சேர்த்து வச்சிருப்பான், போதல. பணத்தையே தேடுகின்ற, பணத்தையே நோக்கி ஓடுகின்ற, பணத்தையே நாடுகின்ற மனிதர்கள் வாழக்கூடிய உலகமாக இந்த உலகம் காணப்படுகின்றது. நீங்க பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் கைது செய்யறாங்க. காரணம் மோசடி, மோசடி, லஞ்சம். இந்த தேசத்தில் உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ மந்திரிகளாக இருந்தவர்கள் கூட தங்களுடைய சக்திக்கு மீறி பணம் சேர்த்தார்கள், தேவைக்கு மீறி பணம் சேர்த்தார்கள் என்று அவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் தொடுக்கப்பட்டு
கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் கூட எங்கு பார்த்தாலும் ஏன் ஏன் அவர்கள் மத்தியிலே, அப்படி பணத்தை தேடி திரியக்கூடியவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்றார், என்னை தேடுவீர்களா என்று கேட்கின்றார். என்னை தேடுவீர்கள் என்றால் உங்கள் ஜீவியத்திலே ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, இந்த வசனம் 29 வாசிக்க, 30வது வாசிக்க, அது முக்கியமான வசனம். இவைகளெல்லாம் உலகத்தார் ஆமென் நாடி தேடுகிறார்கள். ஆமென். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. அடுத்த வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும் ஐயா இந்த வார்த்தை. இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்ல முடியலையே, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்கப்படும் இல்லைங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஹல்லேலூயா. கூட கிடைக்கும். இது ஜீவ வார்த்தை, இது தேவ வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆவியானவருடைய வார்த்தை, இது உண்மையான வார்த்தை, இது சத்திய வார்த்தை. இது மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, தேவன் பேசக்கூடிய வார்த்தை. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன தேவை? நல்ல வீடு வேணுமா? நல்ல வீடா, நல்ல காரா, இதெல்லாம் இருக்கு உங்ககிட்ட. இன்னும் என்னென்ன வேணும்? இங்கே வீடெல்லாம் வாங்கியாச்சு, ஊரில் வாங்கணும். ஊர்லலாம் இப்போ ஒரு வீடு மினிமம் 1 கோடி ரூபாய், மினிமம் 1 கோடியில தான் இருக்குது. அது கீழே வீடே இல்லை. அது வீடு இல்லை, இண்டிவிஜுவல் வீடு இல்லை, அப்பார்ட்மெண்ட் வீடு. காசா கிராண்டாவில் போடுறாங்க விளம்பரத்தில் என்னென்னா விலை 1,56,00,000 ரூபாய், 2,25,00,000 ரூபாய். என்னங்க இது? நாங்களும் ஒரு காலத்தில் லேண்டெல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்களும் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு திருமணமான புதிதில் விஜிபி கோல்டன் பீச்சில் 100 ஏக்கரில் லே அவுட் போட்டோம். ஒரு கிரவுண்டு 4,000 ரூபாய்க்கு விற்றோம். அதுவே நல்ல லாபம், 4,000 ரூபாயிலே நல்ல லாபம். இன்னைக்கு நாங்கள் விற்ற அதே நிலம், 4,000 ரூபாய்க்கு விற்ற அதே வீட்டு மனை இன்னைக்கு 3 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய். அவ்வளோ விலையாகி போச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில், கர்த்தரை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் 1 கோடியில் வீடு கேட்டீங்கன்னா கர்த்தர் 2 கோடியில் உங்களுக்கு வீடு தருவார். எதை கேட்குறீங்க? பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்த வேண்டுமா? 10 சவரனுக்கு இன்னும் நான் சேர்க்கலையேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் 100 சவரனை தருவார். 100 சவரன் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் 500 சவரனையும் தருவார். இந்த உலகத்தில் கொஞ்சம் தங்கம் தான் இருக்கு, பரலோகம் அது தங்க லோகமாகவே இருக்கு. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் தங்கத்துக்கு குறைவே கிடையாது. கர்த்தர் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து உங்கள் மடியில் போட்டால் பார்த்தீங்கன்னா 1 தோலா இருக்கும். அவ்வளவு தங்கத்தை உங்களுக்கு கர்த்தரால் தர முடியும். ஹல்லேலூயா. அவரால் தர முடியும். நீங்கள் எதை கேட்டாலும் அதை மிக அதிகமாக நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக தரக்கூடிய தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். சில ராஜ்யத்தை தேடுவாங்க, நீதியை தேட மாட்டாங்க, அநீதிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அநீதி செய்தால் கிடைக்காது. இவைகளெல்லாம் கூடன்றதை விட்டுருங்க, குறைவா கூட கிடைக்காது, குறைவா கூட கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரமல்ல, அதன் நீதியையும் தேட வேண்டும். வேதம் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றதோ அப்படியாக நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். கர்த்தருக்காக நாம் செய்யக்கூடிய ஜீவியம் என்பது இதுதான். இதில் எல்லாமே அடங்கி போச்சுங்க. ஐயா பிரசங்கம் எடுத்தாருன்னா இதை பற்றி ஒரு மாதம் பேசிட்டே போவார். எல்லாமே இதில் அடைகிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய அன்பின் நாமத்திற்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள். பாருங்க, அதுக்கு அடுத்ததாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 32வது வசனத்தை வாசிங்கம்மா. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதீர்கள் சிறு மந்தையே. சிறு மந்தையே, சிறு மந்தையை யாரை பார்த்து சொல்றாங்க? உங்களை பார்த்து தான் சொல்றாங்க. நீங்க தான் அந்த சிறு மந்தை. ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, பக்கத்தில் கையை பிடிங்க, பிடிச்சு சொல்லுங்க, சிறு மந்தையேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி. நாங்கள் யாருமே பிடிக்க காணும். ஆமென், அல்லேலூயா. சிறு மந்தையே, பிரைஸ் லார்ட். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். சொந்தம் கொண்டாடுங்க. என் பிதான்னு சொல்லல, மாறல, நெஞ்சில கை சொல்லுங்க. என் பிதா அல்லேலூயா. சொந்தம் கொண்டாடுங்க. ஆமென். பிரியமாய் இவர்தான் நித்திய தகப்பன். நித்திய தகப்பனை நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமாங்க, உங்கள் பிதா ராஜ்யத்தை கொடுக்க சொல்லுங்கம்மா. பிரியமாயிருக்கார். வேண்டா வெறுப்பா கொடுக்கலைங்க. உங்களுக்கு ராஜ்யத்தை வேண்டா வெறுப்பா கொடுக்கல, போனா போதுன்னு கொடுக்கல, பிரியத்தோடு கொடுக்கிறார், பிரியத்தோடு கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட பிதா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். உங்களை போல் பாக்கியம் பெற்றவர்கள் யார்? ஆகையால் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது, அவரை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள். Praise Lord, God bless you. எல்லாரும் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. எப்படி செலுத்துவீங்கன்னா கைத்தட்டல் மூலமாக மகிமை செலுத்துங்கள். Praise Lord. All the best. ஐயா வாங்க ஐயா, உங்கள்கிட்ட கொடுத்துட்ட மைக்க.